தனி மனிதர்களை இராணுவத்தை நடத்தக்கூடியவர்களை கொலை பண்ணுறதுனால ஒரு நாடை முழுமையாக ஆக்கிரமிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் வேணால் அடுத்த ஒருத்தர் அங்கே ஆட்சி அமைக்கலாம். நீங்கள் பழைய மாதிரி ஒரு நாட்டை அப்படியே கபலீகரம் செய்து விட்டால் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே நீங்கள் கூப்பிட்டா உங்கள் ஃப்ரெண்டுகளே வரலன்னு சொல்லும் பொழுது அமெரிக்கா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது இந்தியாவினுடைய ஒரு தலையீடு. இந்தியா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதாக கருதுகிறார்கள். அமெரிக்காவிலேருந்து ஒரு மிசைல் ஈரானை தாக்கிட முடியும். ஆனால் ஈரானில் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அதே மாதிரி நேரடியாக அவங்க அமெரிக்கா பக்கத்து நாடு கிடையாது. அவங்க பக்கத்தில் உள்ள நாடுகளில் அவங்க பேஸ் உருவாக்கி தான் அவங்க யுத்தத்தை நடத்துகிறாங்க. அதனால பல நாடுகளும் ஏகப்பட்ட நாடுகள் அந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்படக்கூடிய அந்த மிடில் ஈஸ்டில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 கப்பல்கள் நமக்கு வந்துருச்சு. இந்த சிவாலயா நந்தாதேவி எல்பிஜி நமக்கு எரிபொருளை ஏற்றி வந்த அந்த 2 கப்பல்கள் வந்துச்சு. இனியும் நமக்கு அங்கே இருந்த அவங்க நமக்கு நட்புணர்வோடு நாம் மருந்துகள் அனுப்பி கொடுத்துருக்குறோம். ஏன் மருந்துகள் அனுப்பி கொடுக்குறோம்? அப்போ நம்ம ஈரானுக்கு டைரெக்டாக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் காயம்பட்டிருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு, காயம்பட்டிருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரானிய மக்கள், இராணுவத்தின் யாராலும் இருக்கட்டும், அவங்க தேவர் இன்ஜுர்டு எல்லாம் அவங்க காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விலை உயர்ந்த உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அதனால் அந்த நிலைப்பாடு இந்தியாவிற்கு எப்போதும் உண்டு. அதனால தான் உலக நாடுகளில் அத்தனை நாடுகளாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளால் நம்முடைய இந்தியா மதிக்கப்படுகிறது. வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் உலகத்தில் ஒரு பெரிய உலக மக்களிடத்தில் ஒரு பரபரப்பை, ஒரு அச்சத்தை, பொருளாதாரம் குறித்த ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த யுத்தம் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் ஈரான் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் பல நாட்களாக நீடித்து வருகிறது. அமெரிக்கா இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் ஒரே வாரத்தில் அல்லது 10-15 நாள்களில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதாக சொன்னார்கள். ஈரான் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாகவும் சொன்னார். யார்? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் தான் இதை சொன்னார். மக்களுக்கெல்லாம் இந்த யுத்தம் நடக்குதுன்னு தெரியுமே தவிர ஏன் இந்த யுத்தம், எதற்காக யுத்தம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சுருக்கமாக சொன்னால், ஈரானிடத்தில் அணுசக்தி திட்டங்கள் இருக்கிறது. இவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதிக அளவில் இவங்க கையிருப்பில் வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஈரான் அணுசக்தி வல்லமை படைத்த ஒரு நாடாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிராந்தியத்தில் அவர்களுடைய கை ஓங்கிவிடும் அப்படின்னு அமெரிக்கா பயப்பட்டது. பயங்கரவாத இயக்கங்களுக்கெல்லாம் ஈரான் ஆதரவு கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் எல்லா பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்தது. தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது இந்த போரை துவங்கியது. அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு மட்டுமல்ல, அவர்கள் ஒரு வலிமையான
ஒரு நாடு, போர் தளவாடங்களாக இருக்கட்டும், பொருளாதார வலிமையாக இருக்கட்டும், பரப்பளவிலையாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மேட்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ஈரான் ஒரு வகையில் வலிமை பெற்று, ஏன்னா அவர்களுடைய எண்ணெய் வளம், இந்த ஆயில், அவர்களுடைய எண்ணெய் கிணறுகள் வந்து மிகப்பெரிய, உலகம் முழுவதும் அவர்களை நம்பி அவர்களுடைய க்ரூட் ஆயில் அங்கிருந்து ஏற்றுமதியாகி பல நாடுகளுக்கும் போகவில்லை என்று சொன்னால், எரிபொருள் பற்றாக்குறை, இந்த எரிபொருள் பற்றாக்குறைன்றது உலகத்தையே ஸ்தம்பிக்க செய்திடும். எரிபொருள் இல்லைன்னா என்ன ஆகும்? பெட்ரோல் இல்லை, இல்லைன்னா கேஸ் இல்லை, வீடுகள், ஒவ்வொரு வீடுகளும் பாதிக்கப்படும். ஊரில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்துக்கள், பொருளாதார பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் போகும். அதனால தான் ஈரானுடைய அந்த எண்ணெய் கிணறுகள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயில் வார் தான். அமெரிக்கா இதுக்கு முன்னால் ஈராக்கில் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி சதாம் ஹுசேன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபரை கடைசியில் 21 நாள் யுத்தம் நடந்து முடிந்து அந்த சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டார்கள். இது ஒரு அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான அணுகுமுறைகளை பற்றி நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டினுடைய கருத்து, தனி மனிதனுடைய கருத்துன்னு எதுவும் கிடையாது. நாம் பேசிக்கலாமே தவிர நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய நாட்டினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னா, நம்ம இஸ்ரேலும் நம்முடைய நட்பு நாடு. இஸ்ரேலுடைய டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கிறோம். உதாரணமாக சிந்தூர் ஆப்ரேஷனில் கூட நெதன்யாகு அவர்கள், அந்த நாட்டினுடைய அதிபர், நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு சக்தியாக அவர் இருந்தார்ன்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இஸ்ரேலும் என்ன சொல்லுகிறது, எங்களுக்கு ஆத்மார்த்த ரீதியாக மனதால உண்மையாக உதவி செய்தவர்கள் இந்தியர்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல், நம்முடைய எண்ணெய் க்ரூட் ஆயில் ஏற்றி வந்த டேங்கர்கள், மிகப்பெரிய டேங்கர்கள் எல்லாம் அவங்க நம்முடைய சைனா அவங்களுடைய ஏற்கனவே நட்பு நாடு, சைனாவினுடைய அந்த டேங்கர்களும் நம்முடைய இந்தியாவினுடைய எண்ணெய் ஏற்றி வந்த அந்த கப்பல்களும் தான் நேராக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அனுப்பி வைக்கப்பட்டன. அதுதான் உண்மை. இப்போ சில நாடுகளுக்கெல்லாம் அவங்க ஈரான் கொடி கட்டி அந்த கப்பல்கள்லாம் வருது. இந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட் இருக்க ஜல சந்தின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? உலக நாடுகள், எல்லா நாடுகளும், அனைத்து நாடுகளும் இப்போவுமே அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக அமெரிக்கா கருதி அழைத்த அந்த நாடுகள், போருக்கு நீங்கள் எங்களோட இணைந்து போர் புரிய வரணும், சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அமெரிக்கா கூப்பிட்டாங்க, ஜப்பானை கூப்பிட்டாங்க, பிரிட்டனை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி பல நாடுகளையும், அவர்களுடைய நட்பு நாடுகள் என்று நினைக்கக்கூடிய பிரான்ஸு, இந்த நாடுகள்லாம் நாங்களாம் இந்த சண்டைக்கு வரமாட்டோன்ட்டாங்க. ஏன்னு சொன்னால், இந்த சண்டைனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவங்க ஏன் சண்டை போடணும்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் சண்டைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவும் கூட என்ன சொல்லுது, இந்தியா எல்லாரும் அமைதியாக இருங்க, எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும், எதுக்கு சண்டை போடுறீங்க? இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடுன்னு சொன்னால், ஈரான் பாரம்பரியமாக 1000 ஆண்டுகள் அவர்களுக்கு நமக்கும் ஒரு நட்பு உறவு இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம எந்த நாட்டையும் பகைக்கலை. பாகிஸ்தான் கூட 26 பேரை, 26 அப்பாவி டூரிஸ்டுகளை கொலை பண்ணதுனால தான், அதுவும் மோடி கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் இந்தியா அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை நடத்திச்சு. உலகத்துக்கே தெரியும் இதெல்லாம்.
அதனால இந்த போர் விரும்பத்தக்க ஒரு போர் அல்ல. இந்த கார்குன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன தீவு, சிறிய தீவு, அந்த தீவு இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீவாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு வளமான ஒரு நாடாக, உலகத்துக்கெல்லாம் எரிபொருளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. அதையெல்லாம் பல காரணங்களை சொல்லி அணுசக்தி தயாரிக்கிறாங்க. இவங்க அந்த பிராந்தியத்தில் வலிமை மிக்க ஒரு நாடாக உருவாகிட்டு வராங்க அப்படிலாம் சொல்லி இந்த போர் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. எரிபொருள் தட்டுப்பாடு வருமா அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. நம்ம ஆளுகள்லாம் கூட நம்முடைய சென்னையில் கூட பார்த்தோம், 1-2 நாள்கள் வாகனங்கள் எல்லாம் பெட்ரோல் பங்குகளில் ஒரு ஈஸியாக நிறுத்திட்டு ஒரு பதட்டம். அப்படி ஒரு பதட்டமும் இல்லை. நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்று மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லா பகுதிகளையும் பார்க்குறோம். நம்மளாம் சுற்றுப்பயணம் போகிற வழியிலெல்லாம் நமக்கு எங்கேயும் எரிபொருள் பெட்ரோல் கிடைக்காமலோ சிஎன்ஜி கிடைக்காமலோ நம்ம கஷ்டப்படலை, அதுதான் உண்மை. ஆனாலும் கூட இந்த போரினால் விளைந்திருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகள், பல ஆயிரம் மக்கள் இறந்து போகிறாங்க, அப்பாவிகள், எதையும் அறிந்திராத சிறு குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்காக, பாடம் படிப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு சென்ற குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் அந்த ஏவுகணை தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு மிசைல் ஈரானை தாக்கிட முடியும். ஆனால் ஈரானில் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அதே மாதிரி நேரடியாக அவங்க அமெரிக்கா பக்கத்து நாடு கிடையாது. அவங்க பக்கத்தில் உள்ள நாடுகளில் அவங்க பேஸ் உருவாக்கி தான் அவங்க யுத்தத்தை நடத்துகிறாங்க. அதனால பல நாடுகளும், ஏகப்பட்ட நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்படக்கூடிய, அந்த மிடில் ஈஸ்டில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 கப்பல்கள் நமக்கு வந்துருச்சு. இந்த சிவாலயா, நந்தாதேவி எல்பிஜி நமக்கு எரிபொருளை ஏற்றி வந்த அந்த 2 கப்பல்கள் சீனியும் நமக்கு அங்கே இருந்த அவங்க நமக்கு நட்புணர்வோடு நாம் மருந்துகள் அனுப்பி கொடுத்துருக்குறோம். ஏன் மருந்துகள் அனுப்பி கொடுக்குறோம்? அப்போ நம்ம ஈரானுக்கு டைரெக்டாக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் காயம்பட்டிருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு, காயம்பட்டிருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரானிய மக்கள், இராணுவத்தின் யாராலும் இருக்கட்டும், அவங்க தேவர் இன்ஜுர்டு எல்லாம், அவங்க காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விலை உயர்ந்த உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அதனால அந்த நிலைப்பாடு இந்தியாவிற்கு எப்போதும் உண்டு. அதனால தான் உலக நாடுகளில் அத்தனை நாடுகளாலும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளால் நம்முடைய இந்தியா மதிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, நமக்கு குறுகிய எண்ணங்கள் எதுவுமே நம்ம நாட்டுக்கு கிடையாது. அவங்களோட சேரணும், இவங்களோட சேரணும் அப்படின்னு இல்லாமல் உலகம் முழுக்க அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்தாதான். முடிவுக்குன்னா இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் அழிச்சிருவோம், ஈரானே இருக்காது, ஈரான்ற நாடு இருக்காது, ஈரானுடைய அதிபரை அவங்க போரில் அவர் இறந்து போயிட்டார், கொமேனி அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் அடுத்து வராங்க தனி மனிதர்களை, இராணுவத்தை நடத்தக்கூடியவர்களை கொலை பண்ணுறதுனால ஒரு நாடை முழுமையாக ஆக்கிரமிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் வேணால் அடுத்த ஒருத்தர் அங்கே ஆட்சி அமைக்கலாம். நீங்கள் பழைய மாதிரி ஒரு நாட்டை அப்படியே கபலீகரம் செய்து விட்டால், இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே நீங்கள் கூப்பிட்டா உங்கள் ஃப்ரெண்டுகளே வரலன்னு சொல்லும் பொழுது அமெரிக்கா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது இந்தியாவினுடைய ஒரு தலையீடு. இந்தியா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதாக
கருதுகிறார்கள். அந்த எண்ணம் நம்முடைய நாட்டிற்கு எப்போதும் உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.